இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாம், நீ மட்டும் நில்லு, நான் கிளம்புறேன். சிபி, ரிசப்ஷன்ல 2 பேரும் தான் நிக்கணும். நான் மட்டும் நின்னா வந்திருக்கவங்க தப்பா பேச மாட்டாங்களா? ஃபார்மாலிட்டிஸ்க்கு நடக்கிற கல்யாணத்துக்கு இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, எல்லாத்தையும் பண்ணாதான் பேபி நம்புவாங்க. நம்ம ஃபார்மாலிட்டிக்கு கல்யாணம் பண்றோன்னு ஜனாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நில்லு சிபி. கொஞ்சம் சிரிச்சா மாதிரி போஸ் கொடுத்து நில்ல. ஜனகாம்பாள், ஜனகாம்பாள் வீட்டு கல்யாணம் கூப்பிடலனாலும் வந்துதானே ஆகணும். அதான் வந்துட்டேன். ஹலோ, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கூப்பிடாத வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. சிபி, அமைதியார். என்ன ஜனகாம்பாள், வந்தவங்கள வாங்கன்னு சொல்லனாலும் பரவாயில்ல, உன் பேரை அசிங்கப்படுத்துறானே. தம்பி, கல்யாணத்துக்கு உனக்கு வாழ்த்து சொல்லலாம் தான்ப்பா வந்திருக்கேன். இந்தா, இந்த பொக்கேவை வாங்கிக்கிட்டு சிரிச்ச மாதிரி போஸ் கொடு. இந்தா புடி. அட புடிப்பா. போட்டோகிராஃபர், ஓகே சார், போட்டோ எடுப்பா. என்னையே மிரட்டி பாக்குறியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஜனமா, இந்தாங்கம்மா, காஃபி குடிங்க. வேண்டாம் முத்து. என்னம்மா நீங்க? ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காருமா. நீங்க நினைக்கிறதாமா நடக்கும். இந்தாங்க, காஃபி குடிங்க. என்னம்மா? இல்ல முத்து, ஏதோ மனசு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. ஏம்மா? தெரியல. கல்யாணத்தை பத்தியா? கல்யாண கவலை ஒரு பக்கம் இருக்குதா, இருந்தாலும் அந்த குறிஞ்சிநாதன தமிழ் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டால. அவன் அதுக்கெல்லாம் தகுதியானவன் தாமா. என்ன கேட்டா இன்னும் அசிங்கமா ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கணும். நாம அவனை பத்தி யோசிக்கிறதுக்கே அவன் அருகதை இல்லாதவம்மா. எவ்வளவு ஆணவம் இருந்தா பத்திரிக்கையே வைக்காத கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிளைக்கு பொக்கே கொடுத்திருப்பான். அவனுக்கும் எனக்குமான பகை வேற. நான் சமாளிச்சிடுவேன். ஆனா தமிழ் போய் வம்பிழுத்ததுதான் எனக்கு சரியா படல.
ஏன் வந்த? ஜனமா அவங்கள பார்த்து இந்த ஊரே பயப்படலாம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படலாம், ஏன் உங்க சொந்தக்காரங்க கூட பயப்படலாம். இந்த வெற்றி பயப்பட மாட்டான். யார் இவரு? ஜனாமாவை இப்படி எதிர்த்து நிக்கிறாரு. ஜனாமாவோட எதிரியா இருப்பாரோ? தெரியலையேம்மா. முத்தம்மா, அம்மா, இவ இங்க நிக்கவே கூடாது. கிளம்ப சொல்லு முதல்ல. தம்பி நீங்க கொஞ்சம் நீங்க வேற இப்பதான் வந்திருக்க, நிறைய வேலை இருக்கு, வேலை முடியாமலாம் போக மாட்டேன். அப்படிலாம் போக முடியாது. மண்டபம் நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. இந்த டெக்கரேஷன் தான் சரியா இல்லை, கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே. ஏன் ஒரு மாதிரி இப்படி சொதம் சொதப்பிருக்கீங்க? ராஸ்கல். ஜனாமா நல்லா இரு. எப்படி இருக்கீங்க? எனக்கு அம்மா, குரு, ஆசான் ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல? சரி இருந்துட்டு போட்டோம், எல்லாமே இவங்க தான். கதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏகப்பட்ட வேலை இருக்குது, எல்லாத்தையும் இழுத்து போட்டு நம்ம தான் செய்யணும். தம்பி நீ கேட்டரிங் தானே? இல்லையா? அது கோட்டை பத்த அப்படி அந்த சரி சாப்பாடு போய் இதனால கரெக்டாக பார்த்து வந்துடுறேன். ஓ ஏன் மசம் நின்னுக்குற? சாம், எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ் பேபி, என்னதான் இந்த கல்யாணம் ஃபார்மாலிட்டிக்கு நடந்தாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டா நமக்கு இந்த மெமரிஸ் வேணும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ஓகே. பாத்தியாம்மா, இவ எல்லாரையும் போட்டோ எடுக்க மேடைக்கு கூப்பிடுறா, நம்மள ஒரு பேச்சுக்கு கூட கண்டுக்க மாட்டேங்கிறா பாரு. இவ மட்டும் வீட்டோட மருமகளா வந்துட்டான்னு வை, உன்னெல்லாம் ஈஸியா காலி பண்ணிடுவா. என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாமா, இப்பவே எவ்வளவு திமிரு காட்டுறா பாரு. வர்ஷினி ஆண்டி வாங்க, ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க, நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். அம்மா, நம்ம பேசினது அவ காதல விழுந்திருக்குமோ? தெரியலையே. ப்ளீஸ் ஆண்டி வாங்க. சார், உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். இப்போ எது பேசினாலும் அது தப்பாதான் இருக்கும். சத்தியமா சொல்றேன் தமிழ், நான் உன்னை வேற சந்தர்ப்பத்துல சந்திச்சிருந்தா ஒருவேளை நான் ஒன்னதான் லவ் பண்ணிருப்பேனோ என்னவோ.